பகுதி 1 தொடர்ச்சி. ஆனால் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பது போன்ற உந்துதல் கண்டிப்பாக அவர்களுக்குள் இறுக்கி வைக்கப்பட்டிருக்கும். வெளியிலிருந்து திணிக்கப்படுகின்ற எதுவும் தொடர்ந்தோ அல்லது முழுமையாகவோ ஒருவனிடம் நிலைத்து நிற்காது என்பதை தயவுசெய்து ஞாபகத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை நிலைநிறுத்துவதற்கு அளவுக்கு அதிகமான ஊக்கம் செலுத்தி உழைக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் எப்போதாவது ஓய்வு எடுத்துதான் ஆக வேண்டும். உங்களது கைகளை எவ்வளவு நேரம்தான் இறுக மூடிக்கொண்டிருக்க முடியும்? 24 மணி நேரமுமா? எவ்வளவு அதிகம் இருக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அதிகமாக களைப்படையும். எனவே அது விரைவிலேயே தானாக திறந்துவிடும். கடினமாக வேலை செய்யுங்கள், அதிகமாக சக்தியை விரயம் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் விரைவில் களைப்படைந்து விடுவீர்கள். எப்போதும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் ஒன்று உண்டு. அது எப்போதும் உடனுக்குடன் செய்யப்பட்டுவிடும். உங்களது கைகள் எல்லா நேரங்களிலும் திறந்து இருப்பது முடியும். ஆனால் கை முஷ்டியை மடக்கிக் கொண்டு எப்போதும் இருக்க முடியாது. உங்களை களைப்படைய செய்யும் எதுவுமே உங்களது வாழ்க்கையின் இயற்கையான இயல்பான பகுதியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றை கட்டாயப்படுத்தி திணிக்கும் போது கொஞ்சம் ஓய்வெடுக்கும் காலமும் கண்டிப்பாக ஏற்பட்டே ஆக வேண்டும். எனவேதான் எந்த ஒரு துறவியும் எவ்வளவுக்கு கை தேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அபாயகரமானவராகவும் இருப்பார். புனித நூல்களில் கூறப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை பின்பற்றி 24 மணி நேரமும் அடக்கி வைத்ததற்கு பிறகு அவர் குறைந்தது 1 மணி நேரத்தில் அவருக்குள் அடக்கி வைத்திருந்த தீவினைகளின் உந்துதலினால் அவர் தான் ஒரு நரகத்தில் இருப்பதை போல கண்டிப்பாக உணர்வார். அதை போல இந்த விவசாயியும் துணிகளை பற்றி பேசுவதில்லை என்று தன்னை மிகவும் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். அவனது நிலையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் மதப்பற்றுள்ளவராக இருந்தாலே போதும், நீங்கள் அவனது மனநிலையை கற்பனை செய்து பார்க்க முடியும். நீங்கள் எப்போதாவது இது போன்று சத்தியம் செய்திருந்தால் அல்லது சபதம் எடுத்திருந்தால் அல்லது ஏதாவது மத காரணத்திற்காக உங்களை வருத்தி இருந்தால் நீங்கள் அவனது பரிதாபத்திற்குரிய மனநிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் அடுத்த வீட்டிற்கு சென்றனர். அந்த விவசாயிக்கு உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. அவன் களைப்படைந்தான். அவனது நண்பனும் வருத்தமாக இருந்தான். விவசாயி துன்பத்தில் உறைந்து போயிருந்தான். மெதுவாகவும் கவனமாகவும் ஒவ்வொரு வார்த்தையையும் கூறி அவனது நண்பனை அறிமுகம் செய்தான். எனது நண்பனை சந்தியுங்கள். இவன் எனது நீண்ட நாள் நண்பன். இவன் மிகவும் நல்லவன் என்றான். ஒரு கணம் தயங்கினான். அவனுக்குள்ளிருந்து பெரும் உந்துதல் எழுந்தது. அதில் தான் அடித்து சொல்லப்படுவோம் என்று அறிந்தான். அவனது ஆடைகளை பற்றித்தானே? என்னை மன்னியுங்கள், அவைகளை பற்றி நான் எதுவும் சொல்வதற்கில்லை. ஏனெனில் அந்த ஆடைகளை பற்றி எதுவும் சொல்வதில்லை என்று நான் சபதம் எடுத்துள்ளேன் என்று பலமாக உளறி கொட்டினான். இந்த மனிதனுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் இப்போது மனித வர்க்கம் முழுமைக்கும் நேர்ந்துள்ளது. தவறு என்று கூறியதால் தான் காமம் இப்போது மனிதனின் மனம் முழுவதும் பரவியுள்ள ஒரு நோயாகிவிட்டது. அது நெறி தவறியதாகிவிட்டது. அது விஷமாக ஆகிவிட்டது. ஆரம்ப காலத்திலிருந்தே காமம் ஒரு பாவச் செயல் என்று குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறுமியும் வளர்கிறாள், ஒரு சிறுவனும் வளர்கிறான். வாலிப பருவம் வருகிறது, அவர்களின் திருமணம் நடக்கிறது. அப்போது காமம் என்பது ஒரு பாவச் செயல் என்கிற தீர்மானத்துடனேயே காமத்தின் பயணம் ஆரம்பமாகிறது. இந்தியாவில் அந்த சிறுமிக்கு கணவன் தன் கடவுள் என்று வேறு சொல்லப்பட்டுள்ளது. தன்னை பாவச் செயலுக்கு அழைத்துச் செல்லும் ஒருவனை அவள் எப்படி கடவுள் என்று மதிக்க முடியும்? அந்த சிறுவனிடம் இவள் தான் உன் மனைவி, உனது வாழ்க்கை துணை, உனது இணை என்று கூறப்படுகிறது. ஆனால் புனித நூல்களோ பெண் என்பவர் நரகத்தின் வாசல், பாவத்தின் கிணறு என்று கூறுகின்றன. எனவே அவன் ஒரு உயிருள்ள பேயை தனது வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டதாக உணர்கிறான். அந்த சிறுவன் இப்போது இவளா எனது வாழ்க்கை துணை? நரகத்தை போன்ற பாவச் செயலை தூண்டுகின்ற இவளா எனது வாழ்க்கை துணை என்று எண்ணுகிறான். இப்படி இருக்கும்போது அவர்களுக்குள் எப்படி ஒரு இணக்கம் இருக்கும்? இப்படிப்பட்ட தலைமுறை தத்துவங்கள் இந்த உலகம் முழுமைக்கும் மன வாழ்க்கையை அழித்துவிட்டன. மன வாழ்க்கையானது முழுவதும் விஷம் நிறைந்ததாக இருக்கும்போது எப்படி அன்பு சாத்தியப்படும்? ஒரு கணவனும் மனைவியும் அடிப்படையில் இயற்கையாக சுதந்திரமாக அன்பு செலுத்தி கொள்ள முடியவில்லை எனில் அதன் பின் யாரை நேசிக்க முடியும்? எனினும் இந்த அமைதி குலைவை சரி செய்ய முடியும். இப்படி கலங்கிப்போன அன்பை சுத்தம் செய்ய முடியும். எல்லா தடைகளையும் உடைக்கும் அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு இந்த அன்பை நாம் உயர்த்த முடியும். எல்லா சிக்கல்களையும் நீக்கி கணவனையும் மனைவியையும் தூய மற்றும் தெய்வீகமான இன்பத்தில் ஆழ்த்த முடியும். உயர் மதிப்புடைய அன்பு சாத்தியமானது. ஆனால் அது அரும்பிலேயே கிள்ளி எறியப்படுமேயானால், அது திக்குமுக்காட செய்யப்படுமேயானால், அது விஷமாக்கப்படுமேயானால் அதிலிருந்து என்ன வளர முடியும்? உன்னதமான அன்பு ரோஜாவாக எப்படி மலரும்? ராமானுஜர்
ஒருவர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார். ஒருவன் அவரிடம் வந்து தான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். அதற்கு அவர், நீ யாரையாவது நேசித்திருக்கிறாயா என்று கேட்டார். கிடையாது, இவ்வுலக விஷயங்களில் நான் எந்த தவறும் செய்வதில்லை. நான் ஒருபோதும் அந்த அளவுக்கு தாழ்வான காரியம் செய்வதில்லை. நான் கடவுளை அறிவதற்கு விரும்புகிறேன் என்று பதிலளித்தான். ஆனால் ராமானுஜர் மீண்டும் அவனிடம், நேசத்தினால் உண்டாகும் அந்த கொடிய வேதனையை கூட நீ உணர்ந்ததில்லையா என்று கேட்டார். நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் என்று அவன் அழுத்தமாக பதிலளித்தான். அவன் நியாயமாக பேசினான். மதங்களின் ஆளுகைக்குள் யார் மீதாவது பாசம் வைப்பது என்பது தகுதி குறைவானது. தான் யாரையாவது நேசித்திருந்தோம் என்று கூறினால் அதற்கு அந்த துறவி தன்னை பந்த பாசத்தை விட வேண்டும், எல்லா பற்றுகளையும் விட வேண்டும், அவருடைய அறிவுரைகளை கேட்பதற்கு முன்பு இந்த உலக பற்றுகளை விட்டுவிட வேண்டும் என்று நிச்சயமாக கூறுவார் என்று அவன் எண்ணினான். எனவே அவன் உண்மையிலேயே யாரையாவது நேசித்திருந்தாலும் கூட தான் அதற்கு எதிர்மறையாகத்தான் பதில் சொல்ல வேண்டும் என நினைத்தான். கடுகளவு கூட நேசிக்காத ஒரு மனிதனை நீங்கள் எங்கு காண முடியும்? ஆனால் ராமானுஜர் மூன்றாவது முறையாக, ஏதாவது சொல்லு, நன்றாக சிந்தித்துப்பார், கடுகளவு கூட நேசித்ததில்லையா? யாரையாவது அல்லது ஒருவரை கூட நேசித்ததில்லையா என்று கேட்டார். அதற்கு அவன், தயவு செய்து என்னை மன்னியுங்கள், நீங்கள் ஏன் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள்? நான் ஒரு நீண்ட தடியால் கூட அன்பை தொட்டது கிடையாது. நான் விரும்புவதெல்லாம் கடவுள் தன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினான். அதற்கு அவர், அப்படியானால் நீயும் என்னை மன்னிக்க வேண்டும். தயவு செய்து வேறு யாரையாவது போய்ப்பார். நீ யாரையாவது அல்லது ஒருத்தரையாவது நேசித்திருந்தால், அன்பு, நேசம் இவற்றை நீ கனநேரமாவது அனுபவித்திருந்தால், அதை பெரிதாக்க, அதை வளர்ச்சியடைய வைக்க, ஒருவேளை நீ கடவுளை சேர்வதற்கு அதை உதவ முடியும். ஆனால் நீ ஒருபோதும் நேசித்ததில்லை எனில் உனக்குள் ஒன்றும் இல்லை. மரமாக வளர்வதற்கான விதை உன்னிடம் இல்லை. எனவே போய் வேறு யாரையாவது விசாரித்துப்பார். எனது நண்பனே, அன்பு இல்லாத பட்சத்தில் கடவுளுக்கான வழியை நாம் காண முடியாது என்று பதிலளித்தார். அதே போன்று கணவனும் மனைவிக்கும் இடையே அன்பு இல்லாத போது தனது மனைவியை நேசிக்காத ஒரு கணவன் தனது குழந்தைகளையும் நேசிப்பான் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். அதேபோல் மனைவியும் அவள் தனது கணவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாளோ அதே அளவுக்குத்தான் தனது மகளையும் நேசிப்பாள். ஏனெனில் குழந்தை கணவனின் பிரதிபிம்பம்தான். ஆனால் கணவனிடம் அன்பு செலுத்தவில்லை எனில் குழந்தையிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும்? மகனுக்கு அன்பு கிடைக்கவில்லை எனில், அவனது வளர்ப்பிலும் பேணுதலிலும் அன்பு கலக்கப்படவில்லை எனில், அவன் தனது தாய் தந்தையரை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் எங்கனம் எதிர்பார்க்க முடியும்? குடும்பம் என்பது வாழ்வின் ஒரு அங்கம். இந்த உலகமே ஒரு மாபெரும் குடும்பம்தான். ஆனால் காமத்தை குறை கூறுவதன் மூலம் குடும்ப வாழ்வே விஷமாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அன்பை எங்குமே காண முடியவில்லையே என்று நாம் துக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் அன்பை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எல்லோரும் தாங்கள் அனைவரையும் நேசிப்பதாக கூறுகின்றனர். தாய்மார்கள், மனைவிகள், மகன்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக தாங்கள் பிறரை நேசிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் கவனித்தால் வாழ்க்கையில் அன்பை, நேசத்தை நீங்கள் கண்கூடாக காண முடியாது. அப்படி அநேக மக்கள் அன்பினால் நிறைந்திருந்தால் இங்கு ஒரு அன்பு மழையே பொழிந்திருக்கும். அன்பென்னும் ஒரு பெரிய பூந்தோட்டம் முழுவதும் மலர்கள் நிறைந்ததாக எங்கு பார்த்தாலும் மலர்களாக உருவாகி இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் அன்பென்னும் விளக்கு ஒளிவிட்டு கொண்டிருக்குமானால் இந்த உலகில் எவ்வளவு வெளிச்சம் நிறைந்திருக்கும். ஆனால் அங்கு நேர் எதிரான ஒரு சூழலைத்தான் நாம் காண்கிறோம். வருந்தத்தக்க இந்த திட்டங்களினால் அன்பின் ஒரு துளி கீற்றை கூட காண முடியவில்லை. அன்பு எங்கும் நிறைந்துள்ளது என்று நாம் நம்பினால் அது வெறும் வெளிப்பசப்பில்தான். மேலும் இந்த மாயையில் நாம் ஆழ்ந்திருக்கும் வரை சத்தியத்தை தேடிச் செல்வதை நாம் ஆரம்பிக்க முடியாது. இங்கு யாரும் யாரையும் நேசிப்பதில்லை. மேலும் எந்தவித ஒதுக்கீடுகளும் இன்றி இயற்கையாக பாலுணர்வு ஏற்றுக்கொள்ளப்படாத வரை அன்பே இருக்க முடியாது. அதுவரை யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. நான் கூற விரும்புவது என்னவெனில், காமம் என்பது தெய்வீகமானது. ஆதார சக்தியாக காமத்தில் கடவுளின் பிரதிபிம்பம் உள்ளது. அது தெள்ளத் தெளிவானது. அந்த சக்தி தான் புதிய உயிர்களை உருவாக்குகிறது. அதுதான் எல்லாவற்றையும் விட மிக பெரியதும் அதிக புதிர் நிறைந்ததும் ஆகும். காமத்தின் மீதுள்ள விரோதத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்வில் அன்பு மழை பொழிய வேண்டுமெனில் காமத்துடன் நீங்கள் கொண்டுள்ள பூசலை விட்டுவிடுங்கள். பாலுணர்வை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் புனிதத்தன்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். நன்றி பெருக்குடன் அதை ஏற்றுக்கொண்டு அதை மேன்மேலும் ஆழமாக தழுவுங்கள். காமமா இந்த அளவுக்கு புனிதத்தன்மை வெளிப்படுத்துகிறது என்று கூறும் அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் காமத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதன் புனிதத்தன்மையை வெளிப்படுத்தும். அதேபோல் நீங்கள் அதை ஒரு பாவச் செயல் என்றோ மதிப்பற்றது என்றோ அணுகினால் அந்த அளவிற்கு நீங்கள் எதிர்கொள்ளும் காமமும் அசிங்கமானதாக பாவச் செயலை போன்று இருக்கும். ஒருவன் தனது மனைவியை அணுகும்போது ஒரு
புனிதமான உணர்வுடன் இருக்க வேண்டும். அதாவது ஏதோ ஒரு கோவிலுக்கு போவதை போன்ற உணர்வுடன் இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனை அணுகும்போது ஏதோ ஒரு கடவுளை நெருங்குவதை போன்ற உணர்வும் மதிப்பும் கொள்ள வேண்டும். காமத்தை அனுபவிக்கும் நேரத்தில் நேசமுள்ளவர்கள் உடலுறவு கொள்ளும் அந்த நிலையில் உருவமில்லாமல் உருவாக்கி தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த கடவுளின் ஆலயத்திற்கு வெகு அருகாமையில் உள்ளனர். உடலுறவின் போதுதான் மனித சமாதியின் தியானத்தின் என்று கூறுகின்ற அந்த நிலையின் அந்த கணநேர ஒளியை அனுபவித்திருப்பான் என்பது என் ஊகம். உடலுறவில் ஈடுபட்டுள்ள அந்த கண நேரங்களில்தான் மனிதன் இந்த அளவுக்கு ஆழ்ந்த உணர்ச்சியுள்ள அன்பை, இது போன்ற ஒளி நிறைந்த பரவச நிலையை உணர முடியும். இந்த உண்மையை குறித்து சரியான மனதுடன் தியானித்தவர்கள், காமத்தின் கருத்துக்களை பற்றி, உடலுறவை பற்றி தியானித்தவர்கள் அந்த நிலையின் உச்சகட்டத்தின் போது மனமானது எண்ணங்கள் ஏதுமின்றி ஆகிவிடுகிறது என்ற முடிவுக்கு வந்தனர். அந்த கண நேரத்தில் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. எனவே மனதின் இந்த ஒன்றுமில்லாத நிலைதான், இந்த வெறுமைதான், இந்த வெற்றிடம்தான், மனமானது உறைந்து போகின்ற இந்த நிலைதான் அப்படிப்பட்ட தெய்வீகமான சந்தோஷமலைக்கு காரணமாகும். இதுவரை ரகசியங்களை வெளிக்கொணர்ந்த மனிதன் இன்னும் அதற்கு மேலும் தோண்ட ஆரம்பித்தான். மனமானது எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுமானால் வேறு ஏதாவது வழிகளில் மனித உள்ளுணர்வில் ஏற்படும் எண்ண அலைகளை அமைதிப்படுத்திவிட்டால் மனிதன் தூய பரவச நிலையை அடைய முடியும் என்று ஆராய்ந்து அறிந்தான். இதிலிருந்து தான் யோகா என்னும் ஒழுங்கமைப்பு அபிவிருத்தி அடைந்தது. இதிலிருந்து தான் தியானமும் பிரார்த்தனைகளும் எழுந்தன. இந்த புதிய அணுகுமுறையின் மூலம் உடலுறவு இல்லாமலேயே மனிதனின் உள்ளுணர்வு அசைவற்றதாக, எண்ணங்களே இல்லாமல் ஆக முடியும் என்பது நிரூபணமானது. உடலுறவு கொள்ளும்போது நாம் பெறுகின்ற அந்த வியத்தகு அளவுள்ள சந்தோஷத்தை அந்த உடலுறவு இல்லாமலேயே பெற முடியும் என்பதை மனிதன் கண்டுபிடித்தான். இயற்கையின் செயல்முறையில் உடலுறவு என்பது ஒரு சில கண நேரங்கள் மட்டுமே நடக்கின்ற செயல். ஏனெனில் உடலுறவு செய்கையில் நமது சக்தியின் ஓட்டமானது நிறைவு செய்யப்பட வேண்டியுள்ளது. ஒரு யோகி சதா சர்வ காலமும் அனுபவிக்கின்ற அந்த அழகான ஆறுதலை, தூய்மையான சந்தோஷத்தை, நிறைவான அன்பை ஒரு தம்பதிகள் ஒரு சில கணங்கள் மட்டுமே அடைகின்றனர். ஆனால் அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் எந்த ஒரு வித்தியாசமும் அவற்றுக்கிடையில் கிடையாது. விஷய ஆனந்தமும் பிரம்மானந்தமும், அதாவது புலன் இன்பங்களை அனுபவிக்கின்ற ஒருவனும் தெய்வீகமயமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற ஒருவனும் சகோதரர்கள் என்று யார் கூறினார்களோ அவர்கள் உறுதியான ஒரு உண்மையை கூறியுள்ளனர். அந்த இருவரும் ஒரே கருப்பையில் இருந்து வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள் உள்ள ஒரே வேற்றுமை வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தின் அளவாகும். இந்த நிலையில் நான் உங்களுக்கு முதல் தத்துவத்தை கொடுக்க விரும்புகின்றேன். நீங்கள் அன்பின் ஆரம்ப உண்மைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான முதல் தேவை காமத்தின் புனிதத்தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்தான் உள்ளது. காமத்தின் தெய்வீக தன்மையை நீங்கள் கடவுள் இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே போன்று திறந்த உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் எந்த அளவுக்கு காமத்தை நீங்கள் திறந்த உள்ளத்துடன், திறந்த மனதுடன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் நீங்கள், நான் கூறிய அந்த விவசாயி எப்படி ஆடைகளுக்கு அடிமையானானோ அதே போல் காமத்தில் கட்டுண்டு கிடப்பீர்கள். நீங்கள் காமத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுதான் அதிலிருந்து நீங்கள் விடுபடும் அளவாகும். வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, வாழ்க்கையில் இயற்கையாக எழுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது, உங்களை தெய்வீகத்தின் உயர்ந்த நிலைகளுக்கு, நீங்கள் அறிந்திராத உயரங்களுக்கு, மதிப்பை உண்டு பண்ணுகின்ற உயரத்திற்கு உங்களை வழிநடத்தி செல்லும். அவ்வாறு ஏற்றுக்கொள்வதைத்தான் நான் ஆத்திகம் என்கிறேன். கடவுள் கொடுத்துள்ளவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதுதான் உங்களது விடுதலைக்கான வாயிலாகும். ஆத்திகத்தில் தெய்வீக திட்டத்தின் கீழ் வாழ்க்கையில் இயற்கையானவைகள் எல்லாம் மனிதன் ஏற்றுக்கொள்ளும் கட்டளைகள் தான் நான் பெரிதும் மதிக்கிறேன். நான் புரிந்து கொண்ட வகையில் இதை எதிர்த்து நில், அதை அடக்கு. எது இயற்கையாக உள்ளதோ அது பாவமானது, கெட்டது, காமம் நிறைந்தது, இதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு என்கின்ற இவைகள் எல்லாம் தான் நாத்திகம். யார் துறவரத்தை போதிக்கிறார்களோ அவர்கள்தான் நாத்திகர்கள். வாழ்க்கையை அதன் தூய இயற்கையான உருவகத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் முழுமையில் செழுமையடையுங்கள். அந்த முழுமையே உங்களை படிப்படியாக உயர்த்திவிடும். அதே போன்று காமத்தையும் பால் உணர்வையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அடைவோம் என்று கற்பனை சூட பண்ணி பார்க்க முடியாத கொந்தளிப்பில்லாத நிலைக்கு உங்களை உயர்த்திவிடும். காமத்தை ஒரு கரித்துண்டாக கருதினால் அது தன்னை ஒரு வைரமாக காட்டக்கூடிய ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இதுதான் முதல் தத்துவம். அன்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற இரண்டாவது அடிப்படை தத்துவம் இதுவரை நாகரிகம், பண்பாடு, மதம் இவற்றினால் நமக்குள் இறுகி போயிருக்கும் ஒன்றை பற்றியது. அதுதான் தன்முனைப்பு, அதாவது நான் என்னும் தன்னுணர்வு. காமசக்தியின் இயல்பானது அதை அன்பை நோக்கி வழிந்தோடும்படி தூண்டுகின்றது. ஆனால் நான் என்னும் தடையானது சுவர்வேலி
ஒன்று போட்டுள்ளது. அதனால் அன்பானது வழிந்தோட முடிவதில்லை. நல்லவர்களானாலும் கெட்டவர்களானாலும் புனிதமானவர்களானாலும் புனிதமற்றவர்களானாலும் அந்த நான் என்னும் ஆணவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது. கெட்டவர்கள் அநேக வழிகளில் நான் என்னும் உரிமையை வற்புறுத்தலாம். ஆனால் நல்லவர்களும் கூட நான் என்னும் தன்முனைப்பை பறைசாற்றுகின்றனர். அவர்கள் மோட்சத்திற்கு செல்ல விரும்புகின்றனர். அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவர்கள் இந்த உலகை துறந்துவிட்டனர். அவர்கள் ஆலயங்களை கட்டியுள்ளனர். அவர்கள் பாவச் செயல்கள் செய்வதில்லை. அவர்கள் இதை செய்ய விரும்புகின்றனர். அவர்கள் அதை செய்ய விரும்புகின்றனர். ஆனால் அந்த நான் என்னும் அந்த வழிகாட்டும் அறிகுறி எப்போதும் அவர்களுக்குள் இருக்கின்றது. ஒருவனின் ஆணவம் எந்த அளவுக்கு வலுவானதாக உள்ளதோ அந்த அளவுக்கு அவன் யாருடனும் இணைந்திருப்பது மிகவும் கடினம். அவனது ஆணவம் அவர்களுக்கு இடையே வந்துவிடும். நான் என்பது தன்னை எப்போதும் உறுதிப்படுத்தி கொள்ளும். ஆணவம் என்பது ஒரு சுவர். நீதான், நான் தான் என்று அது பறைசாற்றுகிறது. அதனால்தான் மிகவும் நெருக்கமான அனுபவங்கள் கூட மக்களை ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே நெருக்கமாக கொண்டு வருவதில்லை. உடல்கள் வேண்டுமானால் அருகில் இருக்கலாம், ஆனால் அந்த மக்கள் வெகு தூரம் விலகியே இருப்பர். நமக்குள் நான் என்னும் இந்த தன்முனைப்பு எதுவரை உள்ளதோ அதுவரை மற்றவர் என்கிற உணர்வும் தவிர்க்க முடியாததாகிவிடும். ஒரு நாள் சார்ட்டர் ஒரு அற்புதமான விஷயத்தை கூறினார். மற்றவன் எப்போதும் நரகத்தை போன்றவன் என்பதுதான் அது. ஆனால் அதற்கு மேல் ஏன் அடுத்தவன் நரகமாக இருக்கிறான் என்றோ அல்லது ஏன் அடுத்தவனாக இருக்கிறான் என்பதையோ விளக்கவில்லை. அடுத்தவனாக இருக்கிறான் ஏனெனில் நான் நானாக இருப்பதால் தான். மேலும் நான் நானாக இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கும் உலகமும் அடுத்ததாக, மாறுபட்டதாக, விலகியதாக, தனித்தனியாக இருக்கும். அங்கு உறவொன்றும் இருப்பதில்லை. தனியானவன் என்கிற உணர்வு இருக்கும் வரை அன்பு என்பதை அறிய முடியாது. ஒற்றுமையின் அனுபவம்தான் அன்பு. நம்மை சுற்றியுள்ள சுவர்களையெல்லாம் இடித்து விடுதல்தான் இருவரின் சக்திகளும் ஒன்றாக உருகி விடுவதற்கு அன்பின் அனுபவமாகும். இரண்டு பேருக்கு இடையில் உள்ள சுவர்கள் பொடி பொடியாகும் போது, இரண்டு உயிர்கள் கலக்கும் போது, இரண்டு உயிர்கள் ஒன்று சேரும்போது ஏற்படுகின்ற பேரானந்தம்தான் அன்பு. இதை போன்ற இணக்கம் இரண்டு பேருக்கு இடையே நிலவுவதை தான் நான் அன்பு என்று அழைக்கிறேன். நான் என்பதை அழிப்பது எப்படி? நான் என்னை கரைத்து கொள்ளாதவரை அடுத்தவன் என்னோடு எப்படி ஒன்று சேர முடியும்? என்னுடைய நான் என்பதற்கான எதிர் செயலாகத்தான் அடுத்தவன் என்பது உருவாயிற்று. நான் எந்த அளவிற்கு நான் என்று உரக்க கத்துகிறேனோ அந்த அளவுக்கு அடுத்தவன் என்பதும் மிகவும் அழுத்தம் வாய்ந்ததாக ஆகிறது. அடுத்தவன் என்பது நான் என்பதன் எதிரொலிதான். ஆனால் இந்த நான் என்பது என்ன? அதை பற்றி நீங்கள் எப்போதாவது அமைதியாக சிந்தித்ததுண்டா? அது உங்களது கால் அல்லது கையில் இருக்கிறதா? உங்களது தலை அல்லது இதயத்தில் இருக்கிறதா? இல்லை அது வெறும் ஆணவம்தானா? உங்களுடைய அந்த நான் என்னும் தன்முனைப்பு எங்கே, எப்படி உள்ளது? நான் என்கிற உணர்வு இருக்கிறது, எனினும் அதை எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் காண முடிவதில்லை. கொஞ்ச நேரத்திற்கு அமைதியாக உட்கார்ந்து அந்த நான் என்பதை தேடுங்கள். மிலிண்ட் என்னும் பேரரசன் தனது அரசு சபைக்கு வந்து அருளாசி வழங்குமாறு நாகசேன் என்னும் மேன்மை நிறைந்த துறவிக்கு சொல்லி அனுப்பினான். தூதுவன் ஒருவன் நாகசேனிடம் சென்று, நாகசேன் துறவியாரே, எங்களது பேரரசர் உங்களை பார்க்க விரும்புகிறார். நான் உங்களை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன் என்றான். அதற்கு நாகசேன், நீ விரும்பினால் நான் வருகிறேன். ஆனால் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. இங்கு நாகசேன் என்று ஒருவரும் இல்லை. அது வெறும் பெயர் மட்டுமே. அது ஒரு தற்காலிகமான முத்திரைதான் என்று பதிலளித்தார். அரசவையார் பேரரசரிடம், நாகசேன் மிகவும் வினோதமான மனிதனாக உள்ளார். அவர் தான் வருவதாக கூறுகிறார். ஆனால் நாகசேன் என்று ஒரு நபர் அங்கு இல்லை என்று கூறுகிறார் என்றனர். பேரரசன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். நாகசேன் சரியான நேரத்தில் அரசனுடைய நேரில் வந்து சேர்ந்தான். பேரரசன் அவரை அரண்மனை வாயிலில் வரவேற்று, நாகசேன் துறவி அவர்களே, நான் உங்களை வரவேற்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டு அந்த துறவி சிரிக்க ஆரம்பித்தார். நாகசேனுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாகசேன் என்ற பெயருடைய யாரும் இங்கு இல்லை என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே பேரரசன், நீங்கள் புதிர் போட்டு பேசுகிறீர்கள். நீங்களாக இல்லையெனில் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது யார்? இந்த வரவேற்புக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு நாகசேன் பின்னால் திரும்பி பார்த்து, இதுதானே நான் வந்த தேர் என்று கேட்டார். ஆமாம், அதுவேதான். தயவு செய்து அந்த குதிரைகளை அவிழ்த்து விடுங்கள். உடனே அதை செய்தனர். துறவி அந்த குதிரைகளை காட்டி, இவைகள்தான் நான் வந்த தேரா என்று கேட்டார். அதற்கு அந்த பேரரசன், இந்த குதிரைகள் எப்படி தேராக ஆக முடியும் என்று கேட்டார். துறவி ஜாடை காட்டியதன்படி குதிரைகள் அப்பால் கொண்டு செல்லப்பட்டன. அதன் பின் அந்த குதிரைகளை பூட்டக்கூடிய நுகத்தடி கழற்றப்பட்டது. இந்த தடிகள் தான் தேரா? இல்லை, இந்த தடிகள் தேர் இல்லை. இதேபோல் அந்த துறவி அந்த தேரின் ஒவ்வொரு பகுதியையும் கழற்றச் சொன்னார். ஒவ்வொரு பகுதியையும் அந்த தேரரசன் இது தேர் இல்லை என்று கூறி வந்தான். இறுதியில் அங்கு ஒன்றுமில்லை.
அப்போது அந்த துறவி, உங்களுடைய தேர் இப்போது எங்கே போயிற்று? அந்த தேரிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் இது தேர் இல்லை என்று கூறிவிட்டீர்கள். அப்படியானால் உங்களது தேர் இப்போது எங்கே உள்ளதென்று கூறுங்கள் என்று கேட்டார். துறவி வெளிப்படுத்தியது பேரரசனை திடுக்கிடச் செய்தது. துறவி தொடர்ந்து, நான் கூறியதை புரிந்து கொண்டீர்களா? தேர் என்பது ஒன்று திரட்டப்பட்டது. சில பொருட்களை சேகரித்து தேராக்கியுள்ளனர். தேர் என்று தனியாக ஒன்றும் கிடையாது. அதே போல் தயவு செய்து உங்களுக்குள் நோக்குங்கள். உங்களது ஆணவம் எங்கே உள்ளது? உங்களது நான் எங்கே உள்ளது? நீங்கள் அந்த நான் என்பதை எங்கும் காண முடியாது. நான் என்பது பலவிதமான சக்திகளின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். உங்களது ஒவ்வொரு கூறுகளையும் ஆராய்ந்து பாருங்கள். அதன் பின் அவைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அகற்றி பாருங்கள். முடிவாக ஒன்றும் இருக்காது. அன்பு என்பது இந்த ஒன்றுமில்லாத தன்மையில்தான் பிறக்கிறது. இந்த ஒன்றுமில்லா தன்மைதான் கடவுள். ஒரு கிராமத்தில் ஒருவன் புதிய மீன் இங்கு விற்கப்படும் என்ற விளம்பரத்துடன் ஒரு மீன் கடையை திறந்தான். முதல் நாளே ஒருவன் அந்த கடைக்கு வந்து புதிய மீன் இங்கு விற்கப்படும் என்பதை படித்து பார்த்தான். உடனே அவன் சிரித்து விட்டான். புதிய மீனா? ஊசி போன மீனை யாராவது எங்காவது விற்பார்களா? புதிய என்று எழுதியுள்ளதில் என்ன அர்த்தமுள்ளது என்று கேட்டான். அவன் கூறுவது சரியானதுதான் என்று கடைக்காரன் நினைத்தான். அதோடு இல்லாமல் புதிய என்கிற வார்த்தை ஊசி போன என்கிற கருத்தை வாடிக்கையாளரிடம் ஏற்படுத்தும். உடனே அவன் அந்த பெயர் பலகையில் இருந்து புதிய என்ற வார்த்தையை அழித்து விட்டான். இப்போது அந்த பெயர் பலகையில் மீன் இங்கு விற்கப்படும் என்று இருந்தது. அடுத்த நாள் அந்த கடைக்கு ஒரு கிழவி மீன் இங்கு விற்கப்படும் என்று உரக்கப் படித்தாள். உடனே அவள், நீ இங்கு அல்லாமல் அடுத்து வேறு எங்காவது மீன் விற்கிறாயா என்று கேட்டாள். மூன்றாவது நாள் வேறொரு வாடிக்கையாளர் கடைக்கு வந்தார். மீன் விற்கப்படும் என்பதை பார்த்து, விற்கப்படும் என்பது ஏன்? யாராவது மீனை சும்மா கொடுப்பார்களா என்று கேட்டார். உடனே விற்கப்படும் என்ற வார்த்தை அகற்றப்பட்டது. இப்போது மீன் என்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே இருந்தது. ஒரு வயதானவன் கடைக்கு வந்தான். கடைக்காரனிடம், மீனா? ஒரு குருடன் கூட இங்கே மீன் விற்கப்படுகிறது என்பதை தூரத்தில் வரும்போதே அறிந்து கொள்வானே என்று கேட்டான். அப்போது அந்த பக்கமாக போனவன் ஒருவன், ஏன் இந்த வெறும் பலகை என்று கேட்டான். அதனால் அந்த பலகையும் நீக்கப்பட்டது. எனவே ஒவ்வொன்றாக அகற்றிய பின் ஒன்றும் இருக்காது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு வார்த்தையாக அகற்றப்பட்டது. இப்போது அங்கு மீதமிருப்பது ஒன்றுமில்லை, வெறும் வெறுமைதான். அன்பு என்பதும் இப்படிப்பட்ட வெறுமையில்தான் பிறக்க முடியும். ஒன்றுமில்லாத ஒன்றுதான் ஒன்றுமில்லாத மற்றொன்றிடம் கூடி கலக்க முடியும். எனவே நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், அன்பு என்பது தனிமனித தன்மைகளான நான் என்பதும் அவன் அடுத்தவன் என்பதும் இல்லாமல் இருக்கும்போதுதான் பிறக்கும். நாம் ஒரு கிணறு வெட்டுகிறோம். தண்ணீர் ஏற்கனவே பூமிக்குள் உள்ளது. அதை நீங்கள் வேறு எங்கிருந்தும் கொண்டு வர வேண்டியதில்லை. நாம் வெறுமனே மணலையும் கற்களையும் தோண்டி அவற்றை அப்புறப்படுத்துகிறோம். நாம் செய்யும் இந்த செயல் என்ன? பூமிக்குள் மறைந்திருக்கும் தண்ணீர் வெளிவருவதற்கான ஒரு இடத்தை, அந்த தண்ணீர் தன்னை பிறருக்கு காட்டிக்கொள்வதற்கான ஒரு இடத்தை, ஒரு வெற்றிடத்தை தான் நாம் உருவாக்குகிறோம். உள்ளே இருக்கும் தண்ணீர் வெளிப்படுவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அது இதுவரை பெற முடியாத ஒரு வெற்றிடத்திற்காக ஏங்குகிறது. அப்போதுதான் அது வெளியே வர முடியும். அப்போதுதான் அது பீரிட்டு கிளம்ப முடியும். ஒரு கிணற்றில் முழுவதும் கற்களும் மணலும் நிறைந்திருந்தால் அந்த மணலையும் கற்களையும் அப்புறப்படுத்தும் அந்த கணமே தண்ணீரானது மேலெழுந்து வரும். இப்போது அந்த அன்பு மேலெழுந்து வருவதற்கு ஒரு இடம் தேவை. உங்களது உள்ளமும் ஆன்மாவும் எதுவரை நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறதோ அதுவரை நீங்களும் மணலும் கற்களும் நிறைந்த ஒரு கிணற்றை போன்றவர்கள்தான். அன்பு என்னும் ஊற்று உங்களிலிருந்து மேலே கொப்பளித்து கிளம்பாது. அன்பிற்கு எந்த புனித நூல்களும் கிடையாது. ஒரு வரைபடமும் கிடையாது. ஒரு அகராதியும் கிடையாது. அன்பிற்கென்று வரையறுக்கப்பட்ட தத்துவங்கள் கிடையாது. அன்பை பற்றி என்ன கூற முடியும் என்று நான் ஆச்சரியமடைகிறேன். அன்பானது விவரிப்பதற்கு அந்த அளவு கடினமானது. அன்பு வெறுமனே இருப்பது. நீங்கள் வந்து எனது கண்களை பார்த்தால் அந்த கண்களில் அன்பு நிகழ்வதை பார்க்க முடியும். ஆறத் தழுவும் போது எனது கைகளில் அன்பை உங்களால் உணர முடியுமெனில் நான் ஆச்சரியமடைவேன். அன்பு என்றால் என்ன? அன்பை நீங்கள் எனது கண்களில், எனது கைகளில், எனது மௌனத்தில் உணரவில்லையெனில் அதை உங்களால் ஒருபோதும் எனது வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது. இதுவரை பொறுமையுடன் கேட்டதற்கு நன்றியுடையவனாகிறேன். முடிவாக உங்கள் எல்லோருக்குள்ளும் அமர்ந்திருக்கும் அந்த எல்லாவற்றிலும் மேலான ஒன்றிற்கு நான் தலை வணங்குகிறேன். எனது வாழ்த்துக்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.